ஆர்சிபி ஃபஸ்ட்டு வின்னை வந்து சின்னசாமியில் பதிவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு 3 பேர் இந்த 4 பேர் இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 4, 5 பேருன்னு கூட சொல்லலாம் ஆர்சிபிக்கு. அதில் என்னை பொறுத்தவரை மெயினான ஆள் ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா என்ன பயங்கரமா ஒண்ணும் அடிக்கல. ஒரு 50 அடிக்கல, அதெல்லாம் பண்ணல. ஒரு 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சாரு. அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனு. மெயினா வந்து 19வது ஓவரு துருவ் ஜுரேலோட ரிவ்யூ வந்து அவர் தான் போக சொன்னாரு. வேணா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹேஸ்ல்வுட்டே பவுலிங் போட்டு திரும்பி போயிட்டாரு. இவர் தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி அந்த ரிவ்யூ எடுத்தாரு. கண்டிப்பா அந்த ரிவ்யூ எடுக்கலன்னா மேட்ச் கண்டிப்பா தோத்துருப்பாங்க ஆர்சிபி. ஏன்னா துருவ் ஜுரேல் வந்து ரொம்ப க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருந்தாரு. ஸோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா, செகண்ட் ஹேஸ்ல்வுட். கடைசி 2 ஃபர்ஸ்ட் கூட ஹேஸ்ல்வுட்டை சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச் சேஞ்சிங் மூமெண்ட் காண்டி நான் ஜிதேஷ் சர்மா பார்க்குறேன். ஏன்னா கடைசி 2 ஓவர் ஹேஸ்ல்வுட் போட்டது 7 ரன் தான். ஒரு ஓவர் 6 ரன், இன்னொரு ஓவர் 19 ஓவரில் 1 ரன்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். 2 ஓவர் 18ன்றப்பே நிறையா பவுலர்ஸ் வந்து ஹோப் விட்டுருவாங்க. அந்த ஹோப் விடாமல் செமையாக வந்து போட்டு மேட்சை திரும்ப கொண்டு வந்தார். அப்புறம் 3வது ஆள் வந்துட்டு விராட் கோலி வழக்கம்போல ஒரு 70. அப்புறம் வந்து 4th வந்து படிக்கல். இன்னொன்று வந்து மெயினாக இதில் சொல்ல வேண்டியது வந்து ரஜத் பட்டிதாரோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸு. நிதிஷ் ராணாவுக்கு ஒரு கரெக்டான ஒரு புவனேஸ்வர் குமார் கரெக்டாக அங்கே நிப்பாட்டி வச்சிருந்தாரு. அப்புறம் 19th ஓவர் லாஸ்ட் பாலில் எப்படியும் தெரியும் ஒரு தேர்ட் மேன் சைடில் ஒரு எட்ஜ் ஆகி அந்த மாதிரி ஒரு 4 போகும் அப்படின்னு கரெக்டாக அங்கே ரொமரேஷ் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கொயராக ஃபைனாக வந்து பிளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸு. ஸோ ஆர்சிபிக்கு அங்கே அவங்க ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணுறப்ப இன்னும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். இதை எடுத்து ஆர்சிபி இந்த வட்டம் அடுத்தடுத்த மேட்சஸில் எப்படி போகிறாங்க. ஏன்னா இப்போ ஆர்சிபிக்கும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டாக ஒரு ஸ்பாட் கிடையாது. ஏன்னா நிறையா எல்எஸ்ஜி கான்டெஸ்ட்டில் இருக்காங்க, நிறையா டீம்ஸ் கான்டெஸ்ட்டில் இருக்காங்க இன்னும். ஸோ இன்னும் ஆர்சிபி வந்து இன்னும் அடுத்து 3 மேட்ச் இருக்குது இங்கே சின்னசாமியில். எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வின் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களோட பிளே ஆஃப் ஸ்பாட் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ராஜஸ்தான் சைடில் வந்து நிறையா க்ளோஸ் கேம்ஸ். இது 3வது க்ளோஸ் கேம் வந்து கையில் இருந்த மேட்சை தோற்றுருக்காங்க. அதை அவங்க கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஆகணும். அது அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டரோட ஒரு ஃபெயிலியர் தான். அதை சரி பண்ணிட்டு ராஜஸ்தான் வர்றது ரொம்ப கஷ்டம். பட் பார்க்கலாம்.